ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்களா, நம்ம பற்களை எப்படி ஆரோக்கியமாக நல்லா வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது தாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பற்களை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் இப்போ கைட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறதில்ல, ப்ரெஸ் வச்சு தாங்க எல்லாருமே நம்ம தேய்க்கிறோம். அந்த மாதிரி தேய்க்கும்போது பார்த்திங்களா, நம்ம பற்களை எப்போதுமே மேலிருந்து கீழாக தாங்க தேய்க்கணும், கீழிருந்து மேலாக தேய்க்கணும். குறுக்கால நம்ம பற்களை தேய்க்கக்கூடாதுங்க. ப்ரெஸ் வச்சு தேய்க்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பற்கள் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரிக்கு சுத்தம் பண்ணும்போது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செகண்ட் டிப்பு நம்ம பற்களை தினமுமே காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தூங்கினோம்னா ரொம்பவே நல்லதுங்க. நம்ம பற்கள் இன்னும் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த டிப்பு பார்த்திங்களா, பல் நம்ம மேக்ஸிமம் நிறைய நிமிஷம் ஒரு சில பேர் நின்று பல் தேய்க்குவாங்க. அந்த மாதிரிக்கெலாம் பற்களை தேய்க்கக்கூடாதுங்க. குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் தாங்க. அதுக்கு மேலெலாம் நின்று பல் தேய்ச்சோம்னாக்கி நம்ம பல்களில் உள்ள ஈரம் அது கெட்டு போயிருங்க, ஈறுகள் அதனால தாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே பற்களை தேய்க்காதீங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்களா, நம்ம பல் தேய்க்கிறதுக்கு பார்த்திங்களா நம்மளுக்கு ப்ரெஷ் வாங்குவோம். அந்த ப்ரெஷ் ரொம்ப ஹார்டாக இருக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ரொம்ப தடிமனாக இருந்து நம்ம பற்களில் உள்ள ஈறுகள் எல்லாம் இன்னும் காயமாகிருங்க. அந்த மாதிரிக்கு தேய்க்கிறதுனால இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை நம்ம நல்லா ஒரு சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஆப்பசோடா மாவு போட்டு இந்த மாதிரிக்கு நம்ம க்ளீன் பண்ணோம்னாக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ரெஷ் வாரத்துக்கு 1 டைம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பற்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. பல் ஈறு சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த மாதிரிக்கு இருக்கிறவங்கெல்லாம் டாக்டர் சொல்கிறத பார்த்து அந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு எடுத்துருக்கேன், கொஞ்சமாக நம்ம மிளகு தாங்க எடுத்து வச்சுருக்கேன், மிளகு பவுட்ரு பண்ணது. இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கைட்டையோ அல்லது ப்ரெஸ்ட்டையோ நம்ம தேய்க்கும்போது பார்த்திங்களா, அந்த பற்கள் ஈறுகளில் உள்ளது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, அந்த ஈறுகள் எல்லாமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கி நம்ம பற்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்களா, இந்த மாதிரிக்கு நம்ம இப்போ நல்லா சுத்தமான இந்த எண்ணெய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்களாக்கி நல்லா நல்லெண்ணெய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் பார்த்திங்களா ரொம்பவே நல்லதுங்க. நம்மளுக்கு இந்த நல்லெண்ணெய் கொண்டு வாய் கொப்பளிக்கும் போது நம்மளுக்கு பற்களில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வாயில்கிட்ட கொப்பளிச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கி கொப்பளிச்சுட்டு எந்த ஒரு காரணத்தை கொண்டு உள்ளே ஒழுங்கிடக்கூடாது, வெளியில் துப்பிடணுங்க. இந்த மாதிரிக்கு வாய் கொப்பளிச்சிட்டு வரதுனால நம்மளுக்கு பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.